ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க ஜுராசிக் வேர்ல்ட் கேயாஸ் தியரியோட சீசன் 1 அண்ட் எபிசோட் நம்பர் 2 ரெஸ்ட் ஸ்டாப் இதோட ஸ்டோரியை வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எபிசோட் 1ல டேரியஸையும் பென்னையும் ராப்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காரும்போது நிமிர்ந்து பார்த்தா 3ஆவதா ஒரு ராப்டர் வந்து அவங்கள அட்டாக் பண்ண வர மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் எபிசோடோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேராக செகண்ட் எபிசோடோட கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ பென்னையும் டேரியஸையும் அட்டாக் பண்ண வர ராப்டர்கிட்ட இருந்து 2 பேரும் தப்பிச்சு ஒரு வழியாக போவாங்க. அப்பதான் பார்க்குறாங்க டேரியஸோட ஃபென்ஸ்ல கலாம் வந்து கட் பண்ணியிருப்பாங்க யாரோ. அதுக்கப்புறம் நேராக அவனோட காரில் ஏறி போகலான்னு பார்த்தா காரோட கீயை மறந்து வச்சிருப்பான். பென் அடப்பாவி உன்னை நம்பி வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரல்ல போட்டுட்டு வேகமாக போறாங்க. ஏன்னா பென்னோட வேன் வந்து ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கும். ஸோ அதனால நியூட்ரல்ல போட்டு அந்த கார் அப்படியே ரோல் ஆகும்போது வேகமாக வந்து 2 பேரும் கதவை திறந்து கீழே விழுந்து அவனோட வேன்ல வந்து ஏறிடுறாங்க. பட் அப்பவும் வந்து ராப்டர் அட்டாக் பண்ண வரும். ஸோ டேசர் வச்சு அதை டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு போறாங்க. பட் ஸ்டில் விடாம அந்த ராப்டர் துரத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது இன்னும் துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு விசில் சவுண்ட் மாதிரி கேட்கும். கேட்டோடனே அந்த ராப்டர் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அவங்கள துரத்துறது நிப்பாட்டி அதை பார்த்துட்டு அது அங்கிருந்து ஓடிடும். ஸோ இவங்க 2 பேரும் போறாங்க. அப்ப பென் அவனை பார்த்து என்ன அப்படின்னு கேட்பான். அப்ப இவன் சொல்லுவான், என்ன இதை பார்த்தா என்ன ஹண்ட் பண்ற மாதிரியா தெரியுது, யாருமே நம்மள ஹண்ட் பண்ணல, நீ தான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப பென் சொல்றான், உனக்கு வந்து ராப்டர்ஸ் வந்தது வந்து ஏதோ வந்து தெரியாம வந்துருச்சு, இது ஒரு அனிமல், வைல்ட் அனிமல், அதனால அட்டாக் பண்ணுதுன்னு சொல்ற. ஆனா உன்னோட அலாம் வந்து எப்படி வந்து அந்த ஃபென்ஸ்ல இருந்து கட் ஆயிருந்து, யார் கட் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டப்போ டேரியஸ்க்கு வந்து கொஞ்சம் தோணும். சரி ஓகே இதை வேணா நம்புற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அவங்க கிளம்பி போறாங்க. எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா நேரா வந்து சாமியை பார்க்க போகலாம், நம்ம டெக்ஸஸ்க்கு போறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பான். பென் வந்து அவனோட ஃபோனையும் தூக்கி வெளியில எரிஞ்சிருவான். ஏன்னா ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, இவன் எதுக்காக இவ்வளவு பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பென் என்ன சொல்வானா, நம்மள யாரு ஹண்ட் பண்றாங்கன்றதை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப நேரா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சாமியை பார்க்க போறோம் டெக்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க வந்து அந்த வேன்லயே வந்து டெக்ஸஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆனோடனே டேரியஸ்க்கு வந்து தூக்கம் வந்துடும். அப்போ வந்து பென் வந்து நினைச்சு பாக்குறான், அதாவது ப்ரூக்லின் வந்து இவன் காலேஜ்ல படிக்கும்போது நேர பார்க்க வந்திருப்பா. ஸோ அவளை பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, இப்போ வந்து நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இருக்கேன், நான் அந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படி ஹியூமன்ஸும் வந்து டைனோசர்ஸும் சேர்ந்து நம்ம உலகத்துல வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஃபன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். நினைச்சு பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அவங்களோட வேனை வந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியும். பென்க்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடும். ஆல்ரெடி அவன் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான், தங்களை யாரோ வந்து ஹண்ட் பண்றாங்க, கொலை பண்ண வராங்கன்னு. இப்போ இவங்க யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா வந்து வேனை ஓட்ட ஆரம்பிக்கிறான். டேரியஸ்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும். நீ ஏன் இப்ப தேவையில்லாம எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க, யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல, கொஞ்சம் மெதுவா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா ஆப்போசிட்ல வந்து ஒரு நெசட்டோசெரடாப்ஸ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் டைனோசர் வந்து எத்தாப்புல வந்துடும். உடனே அவங்க வேகமா வந்து பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க, அது மேல மோதாம இருக்கணும்னு. ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கார் அப்படியே அவங்க பின்னாடி வந்து நிக்குது. 2 பேரும் பயந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இவங்களை ஓவர்டேக் பண்ணி அந்த கார் வந்து போயிடுது. இப்பதான் வந்து பென்க்கு வந்து நிம்மதியா இருக்கும். டேரியஸ் சொல்றான், இப்பயாவது புரியுதா, நீ ரொம்ப பயப்படுறேன்னு, ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ல வந்து ஸ்டாப் பண்ணி எனக்கு பாத்ரூம் போகணும், அது மட்டும் இல்லாம கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு வழியா பென்னும் சரி ஓகே அந்த கார் நம்மள ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஏரியாவுக்கு போயிட்டு அங்க வந்து கேஸ் போடலான்னு பண்ணா அங்க ஒரு நெசட்டோசெரடாப்ஸ் வந்து படுத்திருக்கும், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். அப்ப வந்து டேரியஸ் என்ன சொல்றான்னா, இது மைக்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு, ஸோ இங்க ரெஸ்ட் எடுக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பென் வந்து வேற எங்கேயாவது போலாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவ்வளவுதான் நான் குதிச்சிருவேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட் ஸ்டாப்குள்ள போறாங்க. அப்ப பென் வந்து கேஸ் ஃபில் பண்ண போவான். அப்ப போகும்போது அந்த ஸ்டோர்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் வந்து யாருக்கோ கால் பண்றதை பாக்குறான். அந்த அவன் என்ன சொல்றான்னா, நீங்க உடனே சீக்கிரம் இங்க வரணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதை கேட்டோடனே பென்க்கு வந்து ரொம்ப பயந்துருவான். சரி நம்மளதான் யாரோ ட்ராக் பண்றாங்கன்னு பயத்துல வெயிட் பண்ணும்போது டேரியஸ் வந்து நானே போய் அந்த ஆள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டிபிடபிள்யூக்கு வந்து கால் பண்ணேன், இங்க வந்து இந்த டைனோசர் இருக்கு, அதை வந்து அவங்க அங்க இருந்து வந்து வெளியேற்றணும் இல்லையா, அதுக்காக கால் பண்ணேன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். பென்னுக்கு அப்பதான் சந்தோஷமா இருக்கும். அப்போ வந்து டிபிடபிள்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால இமீடியட்டா வர முடியாது, ஆல்ரெடி நிறைய கால்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமே இங்க யார் வர போறா, இந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு யாரும் இங்க வரமாட்டாங்கன்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது, உங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்க தான் அந்த பசங்களா, அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த டைனோசர் வந்து முழிச்சிரும்.
முழிச்சிட்டு இருக்கும்போது இதோட ஹர்டு எக்ஸ்ட்ரா 2 அந்த பக்கத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே அது எழுந்திருக்கும் போது அதோட கொம்பு வந்து பைப்புக்கு நடுவுல மாட்டிக்கும். அதை ஃப்ரீ பண்ண ட்ரை பண்ணும்போது மேல இருக்க ஸ்ட்ரக்சரே உடையிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த டைனோசருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல இதோட ஹர்ட் 2 வந்து ஆப்போசிட்ல வந்து சவுண்ட் கொடுக்கும். ஸோ உடனே இது இன்னமும் வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து ட்ரை பண்ணும் வெளியில போறதுக்கு. அப்போ அங்க இருக்கிற பைப் உடைஞ்சு கேஸ் எல்லாம் ஸ்பில் ஆகி தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க கஷ்டப்பட்டு அந்த கொம்பை வந்து எடுத்து விட்டுருவாங்க. அது போயிடும். பென் வந்து அந்த தீயெல்லாம் வந்து அணைச்சிருவான். அணைச்சோடனே இவங்க 2 பேருக்கு ஒரே சந்தோஷமாயிடும். அந்த ஸ்டோர்ல ஒர்க் பண்றவனுக்கும் பயங்கர சந்தோஷமாகி இவங்க 2 பேருக்கும் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து போற வெளில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறான். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில வாங்கிக்கிட்டு மறுபடி வந்து அவங்களோட வேன்ல ஏறிட்டு சாமியை பார்க்கறதுக்காக டெக்ஸஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா அவங்க பேசிட்டு போறாங்க. அப்போ வந்து டேரியஸ் வந்து சைட்ல ஒரு கார் நிக்கிறத வந்து பாக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா டவுட்டா பார்த்துட்டு மூவ் பண்ணிடுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா அந்த கார் வந்து இவங்களோட வேனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோட வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இதோட அடுத்த எபிசோட நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.